மீனோவின் சமோசா கடை. ஒரு சமயம் நாக்பூர் காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த பறவைகள் எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல மீனுவோட சமோசா கடை ரொம்பவே ஃபேமஸா இருந்தது. மீனு கம்மி விலைக்கு நல்ல சமோசாக்களை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா. எப்பவும் போல சமோசாக்களை தயார் பண்ணிக்கிட்டு கடைக்கு வைக்க கிளம்பிட்டா. மீரா, நீயும் என் கூட வா. அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் மார்க்கெட் வரைக்கும் போகணும். அது வரைக்கும் நீ கடையை பார்த்துக்கோ. சரி அம்மா, நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. நான் கடையை பத்திரமா பார்த்துக்கிறேன். அப்படியே மீனும் சாராவும் தன்னோட சமோசா கடைக்கு கிளம்பிட்டாங்க. வழக்கம் போல எப்பவும் போடுற இடத்துல சமோசா கடைகளை போட்டாங்க. போட்டு கொஞ்ச நேரத்திலேயே மிட்டுக்கிளி அங்க வந்தது. மீனு, எனக்கு 5 சமோசா கொடு. மிட்டு, இங்க சாப்பிடவா இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேணுமா? பார்சல் தான் வேணும் மீனு. வீட்டுக்கு என்னோட அண்ணா தன்னோட குடும்பத்தோட வந்திருக்கான். உன்னோட சமோசா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் காலையிலே வந்தேன். ஓ அப்படியா மிட்டு, சரி இந்தா. என்ன மீனு, 6 சமோசா இருக்கு. 5 போதும் எனக்கு. மிட்டு, நான் தான் எக்ஸ்ட்ரா வச்சேன். எடுத்துட்டு போய் குழந்தைக்கு கொடு. காசெல்லாம் வேணாம், நான் குழந்தைக்கு கொடுத்தேன்னு சொல்லி கொடு. சரி மீனு, நான் அப்படியே கிளம்புறேன் இப்படின்னு சொல்லிட்டு மிட்டுக்கிளி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. சரி மீரா, நானும் மார்க்கெட் போயிட்டு சமோசாக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரேன். அது வரை நீ கடையை விட்டு எங்கேயும் போகாம பத்திரமா பாத்துக்கோ. சரியா? சரி அம்மா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. இப்படி மீரா சொன்னதை கேட்டு மீனுக்குருவி மார்க்கெட்டுக்கு கிளம்பிடுச்சு. மீனு மார்க்கெட்டுக்கு போறத பார்த்த மகிக்கழுகு மீனுவோட சமோசா கடைக்கு வந்தது. மகிக்கழுக பார்த்த உடனே குழந்தை மீரா ரொம்பவே பயந்து போனா. பிறகு மகிக்கழுகு கிட்ட பொறுமையா இப்படி கேட்டா, உங்களுக்கு எத்தனை சமோசா வேணும் சொல்லுங்க. இப்படின்னு கேட்டதும், எனக்கு 2 சமோசா கொடு. இப்படின்னு கேட்டதும் மீரா 2 சமோசாவை போட்டு கொடுத்தா. மகிக்கழுகு சாப்பிட்டு காசுகளை கொடுக்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. இந்த விஷயம் மீராக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு மீரா பாக்குறப்போ அங்க மகிக்கழுகை இல்ல. உடனே குழந்தை மீராவோ அழுக ஆரம்பிச்சா. அந்த பக்கமா போன லூசி புறா இத பார்த்து மீரா கிட்ட என்னாச்சுன்னு கேட்க தொடங்கினா. என்னாச்சு மீரா, ஏன் அழுகுற? மீனு எங்க? இப்படின்னு கேட்டதும் மீரா நடந்த எல்லாத்தையும் சொன்னா. உடனே லூசி, இந்த மகிக்கழுகுக்கு இதே வேலையா போச்சு. சரி மீரா, இனி கவனமா இரு. இதுக்கு ஏன் அழுகுற? இப்படின்னு சொல்லிட்டு லூசி புறா மீனு வர வரைக்கும் அங்கே இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி தன்னோட கடைக்கு வந்தது. லூசி புறா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் பயந்து போச்சு. லூசி, என்னாச்சு? மீரா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அதுவா, மகிக்கழுகு வந்து சமோசாக்களை சாப்பிட்டுட்டு காசுகளை கொடுக்காம போயிடுச்சு. அதனால நீ திட்டுவியோ என்னமோன்னு சொல்லி மீரா பயந்து போய் அழுக ஆரம்பிச்சிட்டா. மீரா, இதுக்கே நீ அழுகுற? இதுல உன்னோட தவறு எதுவும் இல்லம்மா. நாம மகிக்கழுகுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். இப்படின்னு சொல்லிட்டு மீனு ஒரு திட்டத்தை போட்டது. அன்னைய நாள் அப்படியே போயிடுச்சு. அடுத்த நாள் எப்பவும் போல மீனு தன்னோட சமோசா கடைக்கு கிளம்புச்சு. அந்த சமயம் காலுக்காக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மீனு பார்க்க வந்துச்சு. மீனு, நேத்து மகிக்கழுகு சமோசாக்களுக்கு காசு கொடுக்கலையாமே. அந்த மகிக்கழுகு எப்பவுமே இப்படி யாரையாச்சும் ஏமாத்தி உணவுகளை சாப்பிடுது. அப்படிதான் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை மிரட்டி உணவுகளை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. போனதும் இல்லாம எங்க வீட்டையும் உடைச்சிடுச்சு. அப்படியா காலுன்னா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த மகிக்கழுகு இப்படிதான் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனு கடைக்கு போனா. எல்லாரும் வந்து சமோசாக்களை வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. பிறகு கொஞ்ச நேரம் போனது. மகிக்கழுகு கடைக்கு வந்தது. வழக்கம் போல சமோசாக்களை வாங்கி சாப்பிட்டது. மீனு, இன்னொரு சமோசா கொடு. இந்தாங்க மகி அண்ணா அப்படின்னு சொல்லி மீனு இன்னொரு சமோசாவையும் கொடுத்தது. எல்லாத்தையும் சாப்பிட்ட மகிக்கழுகு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. உடனே மீனு இப்படி கேட்டது. மகி அண்ணா, கொஞ்சம் நில்லுங்க. சாப்பிட்ட சமோசாக்களுக்கு காசு கொடுங்க. மீனு, என்கிட்டயே காசு கேக்குறியா? உன்னோட கடையை உடைச்சு போட்டுருவேன். அப்புறம் நீ சமோசா வியாபாரமே பண்ண முடியாது. இனி என்கிட்ட சமோசாக்களுக்கு காசுகள்லாம் கேட்க கூடாது. நான் எப்போ வந்து சமோசா கேட்டாலும் எனக்கு சமோசா இலவசமா கொடுக்கணும். நீங்க பண்றது ரொம்ப தப்பு மகி அண்ணா. இந்த வேலைக்கு கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு மீனு தன்னோட கடையை மூடிட்டு கிளம்பிடுச்சு. மகிக்கழுகும் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அப்படியே நைட் ஆச்சு. மீனோட குழந்தைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க. அந்த நேரத்துல மீனோட கதவை தட்டுற சத்தம் கேட்டது. என்ன, இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறது? ஒருவேளை மகிக்கழுகா இருக்குமோ அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு மீனு கதவை திறந்தது. மீனு, என்ன மன்னிச்சிடு. நான் உங்களுக்கு பண்ண ஏமாத்து வேலையால இப்போ எனக்கு என்ன சாப்பிட்டாலும் வயிறு வலிக்குது. அப்படியே லூஸ் மோஷன் ஆகுது. மருத்துவர்கிட்ட போனா அவர் இதுக்கான மருந்து உனக்கு தான் தெரியும்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் அந்த மருந்து எடுத்து கொடுக்கறியா? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு மீனு. சரி, கொடுக்கறேன். ஆனா இனி இது போல யாரையும் உணவுகளை ஏமாத்தி சாப்பிடாதீங்க. உணவு தேடி சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் சரினா நான் இப்பவே உங்களுக்கு அந்த மருந்து கொடுக்கறேன். இப்படி சொன்ன உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லா பறவைகளும் வெளியில வந்தாங்க. ஆமா,
நீ இன்னைக்கு ஒத்துக்கிட்டா உனக்கு மருந்து கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு மருந்து இல்ல, அப்புறம் உன்னோட உடல் ரொம்ப மோசமா போயிடும். ஆமா ஆமா, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டாதான் உனக்கு மருந்து கொடுப்போம். இதையெல்லாம் கேட்ட மைக்கேலுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மருத்துவரும் மீனுவோட வீட்டுல தான் இருந்தாரு. உடனே மைக்கேலுக்கு இப்படி கேட்டுச்சு. என்ன நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறீங்க? அப்போ எனக்கு இப்படி ஆகுறதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணமா? நாங்க இல்ல, நீங்க தான் காரணம் மகி அண்ணா. பாவமான பறவைகளை ஏமாத்தி உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு புரிய வைக்க தான் இப்படி பண்ணணும். இப்படியும் நீங்க மறுபடியும் என்னோட சமோசாக்களை வாங்க வருவீங்கன்னு தெரியும். அதனாலதான் அந்த சமோசாக்குள்ள லூஸ் மோஷன் போற மாதிரி மருந்த மருத்துவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கலந்து வச்சுட்டேன். அதுதான் நீங்க கேக்குறப்ப நான் உங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன். இதையெல்லாம் கேட்ட மைக்கேலுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம கடைசியா தன்னோட தவற உணர்ந்தது. என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனி எந்த பறவைகளையும் ஏமாத்த மாட்டேன். நான் இனி உணவுகளை தேடி சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போ இந்த மருந்தை கொடுங்க. உடனே மீனுவும் அந்த மருந்தை கொடுத்துச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாத்துறது ரொம்ப பாவமான செயல். பிற்காலத்துல நம்மளையும் ஏமாத்திடுவாங்க. நம்மளும் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது, நம்மளும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.